அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து திரிணாமுல் காங்கிரஸ் ரொம்ப பொயட்டிக்கா வேற பேசுறாங்க. ஆதரவு கேட்க எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுக்கறதுக்கு ஆதரவு கொடுத்தா நாங்க ஏத்துக்கிறோம், எங்களுடைய கதவு வந்து திறந்தே இருக்குது அப்படின்னு பிஜேபி சொன்னா, எங்க கதவெல்லாம் பூட்டியாச்சு, பூட்டினதோட மட்டும் இல்ல சாவியை தூக்கி எங்கேயோ தொலைச்சிட்டோம், அதனால இதை திரும்ப யோசிக்கிறதுக்கே இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி திரிணாமுல் காங்கிரஸ் சொல்றாங்க. என்ன காரணத்துக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாக்குறது? இல்லை, மம்தாவோட பேச்சுக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த தேர்தலில் நம்ம மிக கீழ்த்தரமான வார்த்தை பரிமாற்றங்களை நம்ம இதுவரை இந்திய தேர்தல் சந்திச்சிருக்காங்கிற அளவில் மிக மிக கீழ்த்தரமாக போயிட்டுருக்கு. அவர் வந்து மோடியை விமர்சிக்கும் போது அவர் ஒரு கழுதை அப்படின்னு சொல்கிறாரு. அசாம் கான் பார்த்திங்கன்னா அவர் ஒரு பெரிய நாய் அப்படின்னு மோடியை சொல்கிறாரு. பேனி பிரசாத் வர்மா ஆர்எஸ்எஸ்னுடைய குண்டா ரவுடி அப்படின்னு எல்லாம் மோடியை திட்டு. இது வந்து ஒன் சைடடா, அதாவது அவர் வந்து பதிலுக்கு அங்கேருந்து இவங்களெல்லாம் பர்டிகுலர் நேம் மென்ஷன் பண்ணி திட்டுறாராங்கிறது இல்லை. ஆனால் இந்த எதிர் முகாம்கள்லேருந்து அவர் மீது மிகப்பெரிய ஒரு வன்முறை இது தூண்டப்படுகிறது ஓரலா. இதை தாண்டி நம்ம மம்தா ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இதே 2005 இதே பங்களாதேஷி பிரச்சனையை பேசி தான் மம்தா வந்து ரிசைனே பண்ணாங்க. இப்போ திடீர்னு அந்த அவருடைய அந்த நிலைப்பாடே மாறி போச்சு. என்ன அப்படின்னா, வாக்கு வங்கி அரசியல். பங்களாதேஷி முஸ்லீம்கள் அங்கே பெரிய அளவில் இருக்கிறார்கள், அவர்களுடைய வாக்குகள் வேணும், அது இல்லைன்னா இவங்களால் ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி மம்தாவுடைய நிலை வந்து அந்த இடத்துல பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. வங்காளத்தில் அவருக்கான சப்போர்ட் வந்து குறைஞ்சிட்டு வருது. ரெண்டாவது, இப்போ சமீபத்தில் சிபிஐ வந்து சாரதா சிட் ஃபண்ட்ஸ் கேஸை விசாரிக்கலாம் அப்படிங்கிறது. சாரதா சிட் ஃபண்டை வச்சிருக்கிற ஒரு ஆள், அதன் மீது மிகப்பெரிய குற்றத்தில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு ஆள். ஏன்னா குணால் கோஷ் வந்து ஃபேஸ்புக்கில் இவருடைய பேரை போட்டே அவர் லிஸ்ட் போட்டார், இவருக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு பின்பலத்தை வைத்துக்கொண்டு யார் மேலே இவர் அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்? இவர் பூட்டிக்கிட்டு சாவியை வெளியில் போட்டு, இவர் முதல்ல உள்ளே போய் இவரை உள்ளே வச்சு சாவியை பூட்டாமல் இருந்தால் பெரிய விஷயங்கிற அளவில் இவர் இருக்காருங்கிறது தான் நிஜம். நீங்க பிஜேபியில இருந்து மாயாவதி, மமதா, ஜெயலலிதா அவங்க கிட்ட ஆதரவு கேட்போம் அப்படின்னு நரேந்திர மோடி சொல்றாரு. 2 பேர் வந்து அதற்கான பதிலை கொடுத்துட்டாங்க. 3வது நபர்கிட்ட இருந்து இன்னும் அதற்கான பதில் வரல. தேர்தல் நேரத்திலயும் வந்து நீங்க ஏன் அவரை இன்னும் விமர்சிச்சு பேசல, குஜராத்தை பத்தி நீங்க ஏன் இன்னும் விமர்சிச்சு பேசல, பிஜேபியை பத்தி ஏன் விமர்சிச்சு பேசலன்னு கேட்டதுக்கு அப்புறம் கடைசியாக பேசினாங்க. இப்போ இதற்கும் அதே மாதிரி தான் கேட்கணுமா, இல்ல அவங்க கிட்ட இருந்து இல்லை பதில் வருமா? இது வந்து ஒரு கேள்வி பதில் செஷனாக நான் பார்க்கல. மோடி என்ன சொன்னார், யார் யார் என்ன பதில் சொன்னாங்க, அவங்க 2 பேர் வந்து மறுத்திருக்காங்க, இல்லை எங்களை பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறது. இல்லை, இங்கே தேர்தல் முடிஞ்சு போச்சு, அங்கே இன்னும் தேர்தல் முடியல, அதனால அவங்க. ஆமாம், அது ஒரு காரணம் தான். அதை தான் வந்து மம்தா சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் வந்து இருக்காங்க, அது முஸ்லீம்கள் இங்கே இருக்காங்க, அதற்குள்ள ஒரு குழப்பம் உருவாக்குறதுக்காகத்தான் மோடி இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்கன்னு அந்த மம்தா சொல்கிறது ஒன்று தான் அதில் மீனிங்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் பொருள் உள்ளதாக இருக்க பகுதி அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த தேர்தல் என்பதே நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், தேர்தல் என்பது கட்சிகளுக்காக அல்ல, தேர்தல் என்பது வேட்பாளர்களுக்காக. ஒரு வேட்பாளர் இன்னொரு வேட்பாளர் தான். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ மோடி சொல்லக்கூடிய விஷயத்தில் 2 விஷயமா நான் பார்க்குறேன். ஒன்று என்னென்னா, பாஜகவுக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது என்கின்ற ஒரு பயம் வந்து விட்டது. அதனால எதிர்முகாமில் அதுவே வரவே மாட்டார்கள். இன்னொரு எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்து ஒரு செய்தி 2 நாட்களுக்கு முன்னால வந்தது. எக்ஸிட் போல் வந்து கட்சிகள் லெவல்ல எடுக்கிறாங்க. அப்படி பாரதிய ஜனதா கட்சி எடுத்த எக்ஸிட் போல்ல அவர்கள் நினைத்த மாதிரியான ரிசல்ட் வரல, அதனால இப்ப மாற்று விஷயங்களை பற்றி அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. அதான் அது உண்மைதான். அதான் என்னன்னு சொன்னீங்கன்னா, தேர்தல் என்பது வேட்பாளர்களுக்கு இடையில், ஆனால் கட்சிகள் என்பது தான் அதுக்கு பின்னால் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு வேட்பாளரும் தனித்தனியாக பேசுறதை வச்சுக்கிட்டு ஒரு அரசனுடைய கொள்கை என்பது அப்படி ஒரு முடிவு எடுக்கவே முடியாது. கட்சிகள் தான். ஏன்னா நம்முடைய அந்த எலெக்ஷன், அது தேர்தல் முறையில் கட்சிகளுக்கான வேட்பாடு அதற்கான ஒரு போட்டியாக இருப்பதில்லை. நீங்கள் 52ல் முதல்ல இந்தியாவில் எலெக்ஷன் வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, கட்சிகளுக்கு பொட்டி தான் வச்சாங்க. காங்கிரஸுக்கு மஞ்சள் பொட்டி. அப்போல்லாம் நான்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது மஞ்சள் பொட்டி ஓட்டுன்னு போட்டு கோஷம் போட்டு போயிருக்கோம். அப்போவே குழந்தைகளை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஆமாம், பயன்படுத்தியிருக்காங்கிறது தான் உண்மை. அது எல்லாருமே வரமாட்டாங்க. அது என்ன காரணம்னா, என்னுடைய தந்தையார் வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரராக இருந்தார், அதனால போனேன். அவருக்கு இருந்த அரசியல் நோக்கல. நான் என்ன பார்க்குறேன்னா, இப்பொழுது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இன்னும் சொல்ல போனால் 60கள் பிற்பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட இதைத்தான் சொன்னாங்க. தேர்தல் ரிஃபார்ம் என்று சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, கட்சிகளுக்காக நீங்கள் வந்து ஓட்டு வாங்குங்க, ஏன்னா கட்சிகள் தான் அடுத்தாற் போல வரக்கூடிய அரசாங்கத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ற திட்டத்தை அவள் சொல்கிறாங்க.
அப்போ அதை வச்சு தான் அந்த மேனிஃபெஸ்டோங்கிறதும் வந்தது, அந்த தேர்தல் அறிக்கை என்பதும் வந்தது. அதில் வந்து நாங்கள் என்ன செய்வோம் என்று. இப்போ நீங்கள் இந்த தரம் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து தேர்தல் அறிக்கை பற்றி கவலையே படல. 2 ஃபேஸ் முடிஞ்ச பிறகு தான் அவங்க வந்து அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவே சொன்னாங்க. அதற்கு பிறகும் கூட பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டோவில் இருக்கிறதில்ல. இந்த நாள் கூட பேசும்போது மோடி என்ன சொல்கிறாரு, மேனிஃபெஸ்டோவில் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கீங்களே, அது வேறங்கிறார். அப்போ அப்படின்னா என்ன பொருள் என்று சொன்னால், இப்போ இந்த தேர்தல் சீர்திருத்தம் என்பது, இந்த முறை என்பது மாறாத வரையில் இந்த மாதிரி நடப்பது. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எல்லாரையும் எடுத்துக்கொள்வோம், இந்த 125 கோடி மக்களுடைய பிரதிநிதியாகத்தான் ஒரு கட்சியினுடைய ஒரு எம்பி இருந்தால் கூட ஏற்றுக்கொள்வோம்னு சொல்கிறார். அப்போ என்ன அவருடைய ஒரு நோக்கம் என்னென்னா, ஒரு நேஷனல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாரா, தேசிய சர்க்கார் என்பது. அப்போ ஒரு தேசிய அரசு என்பதெல்லாம் உருவாக்குவதற்கான அப்படிப்பட்ட சூழலே இல்லை. இதெல்லாம் வந்து வெறும் வார்த்தை ஜாலங்களாகத்தான் நான் பார்க்கிறேன். அதனால் இது எங்கே வருது என்று சொன்னால், தேர்தல் சீர்திருத்தம் என்பது வராத வரையில், அல்லது அப்படி இல்லாத பொழுது கட்சிகள் தான் தேர்தலில் போட்டியிடுகின்றன என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு கட்சியும் என்ன சொல்கிறது, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக என்ன செய்ய போகிறார்கள் என்றுதான். இன்றைக்கு என்னன்னு சொன்னால், நம்முடைய பொருளாதாரம் பெரிய விஷயமா இருக்குது, அதே மாதிரி விலைவாசி பிரச்சனை என்பது பெரிய விஷயமா இருக்குது, வேலை வாய்ப்பு என்பது பெரிய விஷயமா இருக்குது. இதை பொறுத்தளவில் கட்சி என்ன சொல்லுவது என்பதுதான் முக்கியம். அதான் நீங்க கட்சி என்ன சொல்லுது அப்படிங்கிறது வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் வருது, தேர்தல் அறிக்கைகள் வருது அப்படிங்கிறதெல்லாம் சரி. நீங்க தேர்தலுக்கு பிறகு தேர்தலுக்கு முன்னால என்ன நிலை எடுத்தோமோ அதுல தான் உறுதியாக இருக்கணும்னு நம்ம ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் பேசணும். அதே நிலையில எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு யாரெல்லாம் தேர்தலை சந்தித்தார்களோ அவங்கெல்லாம் வந்து அதே நிலையை எடுத்துட்டாங்கன்னா, நேஷனல் கவர்மெண்ட் சாத்தியம் இல்லாததுன்னு சொன்னாரு, அதை தவிர வேற தீர்வே இல்லாம போயிடுமா? நீங்க அப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி இருந்ததுன்னா நேஷனல் கவர்மெண்ட் தான் தீர்வா, இல்ல இன்னொரு தேர்தல் தான் தீர்வா? அப்படி சொல்ல முடியாது. அதாவது ரீஜனல் பார்ட்டிஸுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அதாவது தேர்தலுக்கு முன் அவங்க தான் இந்த மாதிரியான ஒரு இதை கட்டமைக்கிறாங்க. தேர்தலுக்கு முன் ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு பின்னால் அதிகாரத்தில் தங்களை இணைத்துக் கொள்வது தான் மாநில கட்சிகளுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். அவங்களை சேர்த்து கொள்றது இவங்க தானே. அவங்க இணைகிறாங்க, அவங்களுடைய அஜெண்டாவுக்கு தான் இவங்க போய் ஒட்டிக்கிறாங்க. அப்போ அந்த அது ஒரு குற்றம் தான். அவங்க தேசிய கட்சிகளுக்கும் அதை குற்றம்னு நம்ம பார்க்க முடியாது. இப்ப மாநில நலன்களை நம்ம பேசணும்னா, நம்ம மத்திய அரசாங்கத்தில் பதவியில அந்த கோலிஷன் கவர்மெண்ட்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு பங்களித்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால மாநில நலன்களை கூடுதலாக கவனிக்க முடியும். இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாநில கட்சிக்கும் வெற்றி பெறுகிற ஒவ்வொரு மாநில கட்சிக்கும் இருக்கிற ஒரு ப்ரெஷர், ஒரு அழுத்தம். இதன் மீது தான் அவங்க ஆக்ட் பண்ணணும். இல்லைன்னா அவங்க அந்தந்த மாநிலங்களில் மக்கள் சப்போர்ட்டை இழந்துருவாங்க, கட்சியினரே அதுக்கு எதிராக ரிவோல்ட் பண்ணிடுவாங்க. அதனால ஒரு பவர் சென்டரை நோக்கி மத்திய அரசாங்கம் எது அமைந்தாலும் அதனுடன் தன்னை இணைத்துக் கொள்வது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன்ங்கிறது தான் அரசியல் பார்வையாக இருக்க முடியும். வெறுமன மக்கள் வாக்களிச்சுட்டாங்க, நாங்கள் கொள்கை ரீதியாக இருக்கணும். எந்த கட்சியும் கொள்கை ரீதியாக ஸ்ட்ராங்காக ரொம்ப கொள்கையை பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஆப்பர்ச்சுனிஸ்டிக் தான். ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பாலிடிக்ஸ் வந்து ஒரு வகையில் நல்லதாக இருக்கும், மாநில நலன்களை அவங்க முன்னெடுத்தா. ஒரு கட்சி அப்படி ஒரு நிலை எடுக்குதுங்கிறதுக்காக நீங்க எல்லா கட்சிகளையும் சொல்றீங்களோ? இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது புத்தகங்கள் நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.